இது மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுடைய ஒரு குமுறல். அதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. எதற்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னு சொன்னாங்க, இதுவரைக்கும் மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், எதுவுமே மத்திய ஆயுத காவல்படை என்று அழைக்கக்கூடிய துணை இராணுவம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எதெல்லாம் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஎஸ்எஃப், அசாம் ரைபிள் ப்ளஸ் என்எஸ்ஜி, இது போன்ற படைப்பிரிவுகள் அனைத்துமே அடங்கும். இப்போ இதில் குறிப்பாக தமிழக வரலாற்றில் சட்டசபையில் இதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு தகுதியான எம்எல்ஏ, எம்பி இதுவரை பிறக்கவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். மத்தியில் கூட பல அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க. பட் ஆனால் பொதுவாகவே மக்கள் மத்தியிலையும் சரி, அமைச்சர்களுடைய மத்தியிலும் கவனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இராணுவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆனால் அந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுடைய முக்கிய பங்கு என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே எனக்கு தெரிய வரல. ஸோ அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதனுடைய ஒரு நோக்கம். இப்போ வருகிற தேர்தலெலாம் நிறைய அறிக்கைகள் சமர்ப்பிப்பாங்க, நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு. இப்போ கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக அரசுடைய கோட்பாடுகளை பார்த்துருக்குறோம். ஸோ இதை கூட நம்ம கடந்த இந்த தமிழ்நாட்டிலேருந்து டிஎன்சிஏ போகிற அப்படிங்கிற ஒரு அமைப்பு 22/12/2024 சந்திக்க போயிருந்தோம் அண்ணா அறிவாலயத்தில் வந்து. ஸோ சந்திப்பதற்கான வாய்ப்பு கம்மியாகவும் கிடைத்தது. முதலமைச்சரை பார்த்து நாங்கள் பூச்சொண்டு நேராகவே கொடுத்தாலும் கூட அது ஏதோ மாதிரி ஒரு கண்டுக்கிடாமலே போகிற சூழ்நிலை தான் தெரியுதே தவிர, இது யார் என்ன வரும் எதற்காக அவளை தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி மறுபரிசீலனையே செய்யலை. அதுக்காக ஆட்சியை குறை சொல்கிறோம் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. ஸோ ஒரு குறைகளை சொல்கிறாங்கன்னா அதை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பணியில் இருக்கிறாங்க, முன்னாள் இந்நாள் இருக்கக்கூடியவங்க. ஆனால் நம்முடைய அரசாங்கம் அதை கவனிக்கான்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கவனிக்கிறதில்ல. இப்போ நக்சலைட்லாம் ரொம்ப அடிபட்டு ரொம்ப உயிரிழப்பு ஏற்படக்கூடிய பார்க்குறீங்கன்னா நம்ம சிஆர்பிஎஃப்பை பார்க்கலாம். அதே மாதிரி மணிப்பூர், நாகாலாந்து இந்த மாதிரி பகுதிகளில் அதிகமாக பிஎஸ்எஃப் இவங்களுடைய சூழ்நிலை. அடுத்து சிஎஸ்எஃப்பை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறாங்க, தொழிலகங்களில் வேலை பார்க்குறாங்க. இவங்களுடைய அமைப்புகளையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரிஸ்கான டியூட்டிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேபாள் போன்ற பாட்டுகளையும் பார்க்குறாங்க. குறிப்பாக அந்த அசாம் ரைபிள் எஸ்எஸ்பின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் மத்திய ஆயுத காவல்படையில் வரக்கூடிய பிரிவுகள். ஸோ எத்தனை அமைச்சர்களுக்கு தெரியும்னு சொல்ல தெரியல. நம்ம பலமுறை சில அமைச்சர்களை சில நிகழ்வுகளில் சந்தித்து அவங்களெல்லாம் பேச வச்சுருக்கிறோம். ஸோ அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு முறை அந்த சட்டசபையில் ஒரு குரல் ஒலித்தது. வேல்முருகன் அப்படிங்கிற நம்முடைய வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், அவருடைய குரல் ஒலித்தது. அதற்கான ஒரு முறை குரல் கொடுத்தார். ஆனால் அதுக்கு அப்புறம் அதை பற்றி முதலமைச்சர் என்ன ஏதுங்கிற பற்றியே கண்டுக்கிடலை. அப்படின்னா அந்த நாட்டுக்காக பணி செய்து உழைச்சி அவங்களுடைய இன்னுரை கொடுக்கக்கூடிய இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள்னு சொல்லக்கூடிய இவருடைய நிலைமை ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு 5% தமிழ்நாடு போலீஸில் செலெக்ஷன் ஆகிறப்போ கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுவுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறுத்திட்டாங்க. இப்போ கடந்த கால ஆட்சிகளில் பார்க்கும்போது மத்திய ஆயுத காவல்படை வீரருடைய வாழ்வாதாரம் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இராணுவத்துக்காக இராணுவம் கைத்தட்டி பேசுகிறாங்க. இப்போ எல்லையில் நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இராணுவமே கிடையாது. மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் பஞ்சாப், ராஜஸ்தான், மணிப்பூர், நாகாலாந்து, நேபாளம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் தான் டியூட்டி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கான அங்கீகாரம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு வேதனையாக இருக்குது. எங்கே போய் கேட்டாலும் சில கலெக்டர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் 60 வயசு வேலை பார்க்கலாம்ல, எக்ஸர்வீஸ்மேன் அவங்க தான் பார்க்கக்கூடாது யார் சொன்னது? ஒரு இராணுவத்தில் சேர்ந்தால் அவங்களுக்கு அன்வில்லிங் கொடுத்துட்டு நான் அடுத்த ப்ரமோஷனை வாங்கலை, எனக்கு வாங்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க தான் வர்றாங்களே தவிர, மற்றபடி எல்லாருமே 60 வயசு வரைக்கும் பார்க்கலாம். முப்படையாக இருக்கட்டும், இல்லை மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் இருக்கட்டும், எல்லாருமே பார்க்கலாம். பட் ஆனால் மத்திய அரசாங்கமே நமக்கு எந்த விதமான ஒரு சலுகைகளை இது வரைக்குமே வழங்காமலே இருக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இடம் பெறணும். எந்த கட்சி இதில் முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்களும் கொஞ்சம் முழிச்சு இருக்கணும். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாமே பாதுகாத்துட்டு வர்றீங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கான பெனிஃபிட் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலுமே கிடையாது. வாழ்நாள் முழுக்க நீ பாடலில் டியூட்டி பார்க்கணும்,
வாழ்நாள் முழுக்க நீ நக்சலோட்டு சாகணும், உன்னை பற்றி கேட்க யாரும் கிடையாது. நீ செத்தனை ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுப்பாங்க, அதை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்ருக்கலாம். ஆனால் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொன்னால் நீ கொஞ்சம் முழிச்சிருக்கணும். வர்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத நீ பார்க்கணும். அதனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு மத்திய ஆயுத காவல்படையினருக்கு சுயேட்சையாக நில்லுங்க, சரியா? இப்போ திமுக அரசையும் பார்த்துட்டோம், அதிமுக அரசையும் பார்த்தாச்சு, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்குள்ளதையும் பார்த்துருக்குறோம், அதே மாதிரி இப்போ புதுசாக இருக்கிற விஜய் அவரும் பேசுகிறோம். எல்லாருமே கோட்பாடு பேசுகிறாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் இந்த ஆட்சியில் என்ன செய்திருக்காங்க, என்ன செய்யலை அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக ஒன்று பார்க்கணும். எந்த அரசியல் கட்சிக்குமே இது வரைக்கும் மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற விஷயம் எந்த கட்சிக்கும் தெரியாது. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீடியோ பதிவு செய்து உங்களுடைய குறைகளை நீங்கள் இந்த வலைதளத்தில் நியாயமான முறையில் அசிங்கமாக பேசாமல் நீங்கள் உண்மையில் நடப்பினீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அந்த குரல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான வழிவகை பிறக்கும். தேங்க்யூ.